Hi and hello everyone, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 10ல் கொடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலர்லி அந்த பிளேயோட ஓப்பனிங் சீனோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ the நேம் ஆஃப் த பிளே இஸ் டாப் கேர்ள்ஸ் which was written by கால் சர்ச்சில். ஓகேங்களா? ஸோ இந்த டாப் கேர்ள்ஸ் அப்படின்ற பிளே வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெம்பரரி சொசைட்டியில் நடக்கிற ஒரு ப்ராப்ளமையும் அட் த சேம் டைம் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸை கலந்து வந்து கால் சர்ச்சில் வந்து இந்த டாப் கேர்ள்ஸ் அப்படின்ற பிளே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஓப்பனிங் சீன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயுடைய ஹீரோயின் அல்லது ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க பேர் வந்து மார்லைன். அந்த மார்லைன் வந்து அவங்களோட ஆஃபீஸில் டாப் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலாக ப்ரமோஷன் கிடைச்சா ஒருத்தவங்க வந்து யார் கூட அதை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஒன்று ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா மனசுக்கு பிடிச்சவங்களோட செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த பிளேயில் கால் சர்ச்சில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சம் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ், இறந்து போன ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரோட இந்த பெண் வந்து அவங்களோட அந்த ப்ரமோஷனை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர், அந்த ஹிஸ்டரியிலேருந்து ஒரு 5 பர்டிகுலர் கேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 5 பர்டிகுலர் கேரக்டர்ஸை தான் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இசபெல்லா பர்ட். இவங்க வந்து ஒரு விக்டோரியன் ஏஜில் வாழ்ந்த ஒரு டிராவலர். ஓகே, அவங்க பேர் வந்து இசபெல்லா பர்ட். அண்ட் இவங்க வந்து எப்போ ஃபேமஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா 19th செஞ்சுரியில் ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரராகவும் ட்ராவல் ரைட்டராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன கண்ட்ரிக்கெலாம் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான், சைனா இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் போயிருக்காங்க. ஸோ இவங்கள இந்த பிளேல வந்து ஒரு இண்டிபெண்ட் லைஃப் அட்வென்ச்சர்ஸை விரும்புகிற ஒரு பெண்ணாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லேடி நிஜோ. இது வந்து ஒரு 13th செஞ்சுரி, பாருங்க, இங்கே 19th செஞ்சுரி, இங்கே 13th செஞ்சுரியில் ஜாப்பனீஸ் கோர்ட்ல இருந்து ஒரு கான்கியூபைன்னா என்னன்னா கிங்குக்கு நிறைய ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, லீகலா இருக்கிறவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் குவீன். ஸோ மற்ற ஒய்ஃப் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கான்கியூபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒய்ஃபை கன்சிடர் பண்ண முடியாதவங்களையும் கான்கியூபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேடி தான் யாருன்னா இந்த லேடி நிஜோ. இவங்க வந்து எந்த எம்பரர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அவங்க கான்கியூபைனா இருப்பாங்க அப்படின்னா கியாட்டோ அப்படின்ற ஒரு எம்பரர் கிட்ட தான் அவங்க கான்கியூபைனா இருப்பாங்க. அண்ட் லேட்டர் வந்து அவங்களோட லைஃபை அவங்க புத்திஸ்ட் நன்னா வந்து கழிப்பாங்க. அண்ட் இவங்களோட ஸ்டோரியில என்ன வந்து நம்ம ரைட்டர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சஃபரிங், ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப் அண்ட் வேண்டரிங் லைஃப், இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. மூணாவது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போப் ஜோன். இவங்க வந்து ஒரு லெஜெண்டரி உமன். இவங்க வந்து தன்னைத்தானே ஒரு மென்னா வந்து டிஸ்கைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஏர்லியர் மிடிவல் பீரியட்லலாம் வந்து ஒரு போப் வந்து விமனாக இருக்க முடியாது, மென்னா மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ இவங்க வந்து போப் ஆகிறதுக்காகவே தன்னை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனாக வந்து டிஸ்கைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இவங்களோட ஐடென்டிட்டி எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பப்ளிக் ரோட்டில் வந்து அவங்களுடைய டெலிவரி வந்து நடக்கும். ஸோ அந்த டைமில் தான் மக்களுக்கு எல்லாருக்குமே இவங்க வந்து ஒரு மேன் இல்லை, ஒரு உமன் அப்படின்னு தெரியும். அப்போ வந்து இவங்களை கல்லால் அடிச்சே கொண்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல் வந்து எவ்வளோ வந்து விமன் பவர்ஸை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க, மேல் வந்து எந்த அளவு வந்து விமனோட உரிமைகளை எடுத்துக்கிறாங்க, அதை திருப்பி எடுக்கிறதுக்காக ஒரு விமன் வந்து ஒரு மேல் அப்பியரன்ஸில் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு விமனுக்கு கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த கேரக்டர் வந்து நம்ம கால் சர்ச்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து டல்கிரெட். இவங்க வந்து ஒரு பெயிண்டிங். ஓகேவா, அவங்க ஒரு கேரக்டர் கிடையாது, ஒருத்தவங்க வரைஞ்ச பெயிண்டிங். ஓகே, ஸோ இவங்களை வந்து எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங், அக்ரெசிவ் விமன் அண்ட் ஹெல்லில் இருக்க டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற ஒரு விமனாக வந்து இந்த விமனை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு வரக்கூடிய கோபத்துக்கும் அவங்களோட அடக்குமுறைக்கு அவங்கள அடக்கும்போது அவங்களுக்கு ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம் வரும் இல்லையா, அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேரக்டர் பேஷண்ட் கிரிசிட்லா. ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரியும் பேஷண்ட், ஷீ இஸ் வெரி பேஷண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கேரக்டர் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுவுமே வந்து லிவிங் கேரக்டர் கிடையாது, இது வந்து பெயிண்டிங், இது வந்து
போயட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட கேரக்டர். ஓகேவா? அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாசருடைய கேண்டபரி டேல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இவங்க. இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பேஷண்ட் கேரக்டர், ஒபீடியன்ட் கேரக்டர் டு ஹர் ஹஸ்பண்ட். ஸோ இது வந்து எப்படி சிம்பலைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீமேல் கேரக்டர் ஃபார் ஒபீடியன்ஸ் அண்ட் சஃபரிங்கை வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்காக இந்த கேரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ.